ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல் வெந்தய களி தான். வாங்க அளவுகளோடு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் தான் செய்கிறேன். அதனால நான் கொஞ்சமாக செய்கிறனால மிக்சியில் போட்டுக்கிட்டே நிறையா செஞ்சேன் அப்படின்னா கிரைண்டரில் தான் ஆட்டுவேன். ஸோ கிரைண்டரில் ஆட்டுறோம், மிக்சியில் ஆட்டுறோம், ஒரே மாதிரி தான் ஆட்டணும். நைட்டே வந்து வெந்தயமும் பச்சை இட்லி அரிசி இருக்கு பாருங்க, குண்டு அரிசி, அதுதான் ஊற போட்டிருக்கேன். 150 கிராம் வெந்தயமும் 200 கிராம் அரிசியும் ஊற போட்டிருக்கேன். இதே நம்மளுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியிலேயே ஆட்டி எடுக்கணும். அரிசி அதே போல் நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க நல்ல தண்ணியில். இப்போ நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் இப்போ ஆட்டுறோமா, அதை எடுத்து வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. கிரைண்டரில் ஆட்டுனாலும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தான் போடணும். போட்டுட்டு 1-2 அதை அரைப்பட்டதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிருங்க. ஆட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நல்லா மாவு வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியாகவே கொஞ்சம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம அதை கிண்டணும். மாவில் இருக்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கிண்டணும். நல்லா கிண்டி எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா நிறைய ஒரு 50 கிராம் கிட்ட வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் களிக்குள்ளே அந்த எண்ணெய் பூரா உள்ளே இழுத்துக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து வெந்தயமும் உளுந்து நல்லெண்ணெய் இது 3 சேரும்போது நம்மளுடைய கை காலுக்கெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும். அதே போல் வெந்தயம் நிறைய சேர்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு பிடிக்காமல் இருக்கும். நல்லா அதிக சத்து நிறைஞ்சது. வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட வெந்தய களியை உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு, எங்களுக்கு வந்து அதிலே கருப்பட்டி போட்டு சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி தொட்டு சாப்பிட தான் பிடிக்கும். ஒரு போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கருப்பட்டி லைட்டாக கரைச்சி விட்டு தண்ணிக்கு பதில் அந்த கருப்பட்டி தண்ணி ஊற்றி கிண்டிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பராக நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.